Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நெக்ஸ்ட் டாபிக் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுது. ட்ரெடிஷ்னலாக அதுக்குள்ளே என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் கம்பல்சரி ஒரு ப்ரோக்ராம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்கல்ல, அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கணும், இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ன்றது. ஓகேவா? ஸோ represent the basic idea and techniques in early programming language. இந்த C, basic, Fortran அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னா இட் இஸ் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரை ஒரு டாஸ்க்கை, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண சொல்ல போகிறோம். அதை எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு நம்ம கொடுக்குறது தான் இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஓகே, ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மாடர்ன் ப்ரோக்ராமிங் பேரடிசம். தட் மீன்ஸ் இப்போ இருக்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வீடியோல உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பேரடிசம்லாம் எப்படி இருக்கணும்னு கிளியரா சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பேரடிசம் எல்லாம் இப்போ வந்தது. ஓகேவா? இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி ஒவ்வொரு டெக்னிக்கா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ப்ரோக்ராமிங்ல மெயினான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், சீக்வென்ஷனல் எக்ஸிகியூஷன். சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன? அடுத்தடுத்து, ஒன்று முடிஞ்சா அடுத்து, இன்னொன்று முடிஞ்சா அடுத்துன்னு சொல்லி நெக்ஸ்டா மூவ் ஆகிறது. ஸோ சீக்வென்ஷனல் எக்ஸிகியூஷன் அப்படின்றது டிஃபால்ட் மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எக்ஸிகியூஷன். தட் மீன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் த ஆர்டர் தே அப்பியர். இப்படிதான் இருக்கணும்னு 1 2 3 ஆர்டர்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் முடிஞ்ச உடனே, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து, இப்படி ஒன் ஆஃப்டர் அனதரா எக்ஸிக்யூட் ஆகிறது சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க ஜம்ப்ஸோ லூப்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்டரா ரன் ஆகும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். int a = 5 int b = 10 எடுத்துக்கலாம். int sum = a plus b ன்னு கொடுத்துருக்கோம், பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இது அடுத்தடுத்து ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இவ்வளவுதான் சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷனோட வேலை, சிம்பிள் ஒன். செகண்ட் ஒன், வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு டேட்டா வேல்யூ, ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்றதுக்காக, நம்ம எடுத்துக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்காக எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ தான் நமக்கு வேரியபிள். 5ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெமரி யூசிங் லொகேஷன், அப்படி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லணும்னா அதை தான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ = 5ல ஏன்றது தான் வேரியபிள். இப்போ ஏஜ் = 20 அப்படின்னு போடுறேன்னா இந்த 20ன்ற வேல்யூவை ஏஜ் அப்படின்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நேம்டு ஸ்டோரேஜ் லொகேஷன் இன் மெமரி யூஸ்டு டு ஹோல்டு டேட்டா வேல்யூ. இவ்வளவுதான் வேரியபிள்ஸோட வேலை. அடுத்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க கான்ஸ்டன்டா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இந்த விஷயம் இங்க கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் திங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மீன்ஸ் வேற யாராலையுமே அந்த விஷயத்தை மாற்றவே முடியாது. அதை தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்லயும் ஃபிக்ஸ்டு வேல்யூ தட் டு நாட் சேஞ்ச் டூரிங் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். ஒரு இடத்துல கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த ப்ரோக்ராமிங் முடிகிற வரையும் யாராலையும் அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் கான்ஸ்டன்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, int age = 20, இது வேரியபிள். கான்ஸ்டன்ட்ல ஃப்ளோட்ல பையோட வேல்யூ 3.14ன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கான்ஸ்டன்ட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டேட்டா டைப்ஸ். டேட்டா அப்படின்னா என்ன? இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா எந்த ஃபார்மேட்லாம் இருக்கணும்? இன்ட்லயா, ஃப்ளோட்லயா, கேரக்டர்லயா, ஸ்ட்ரிங்லயா, ஓகேவா? இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இதை தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபைன் த kind of data a variable can hold. That means integer, character, float, etc. Helps the compiler understand how much memory to allocate and what operations are
ஆர் வேலிட். அந்த டேட்டா டைப் மூலியமா தான் ஒரு எவ்வளோ மெமரியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அந்த கம்பைலருக்கு சொல்றதுக்கு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட் நம்பர், அப்போ நம்பர் வந்து இன்டிஜர்ல இருக்கணும், சேலரி வந்து ஃப்ளோட்ல இருக்கணும், கிரேடு வந்து கேரக்டர்ல இருக்கணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிடுறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பைட் இருக்குதுல்ல, அந்த அவளுக்கு மெமரியில தான் அது ஸ்டோரிங் ஆயிக்கும். இதுக்காக யூஸ் பண்றது டேட்டா டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ரேட்டர்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த ஸ்பெசிபிக் ஆப்ரேஷன் டு பெர்ஃபார்ம் ஆன் அ வேரியபிள் ஆன் த and values. ஓகே, இப்போ a equal to 5, b equal to 10 கொடுத்திருக்கேன். ஸோ c equal to a plus b ன்னு கொடுத்திருக்கேன். இது இந்த b பிளஸ்க்கு பேர் தான் ஆப்ரேட்டர். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஈக்குவல் டு ஒரு ஆப்ரேட்டர். இந்த மாதிரி வர்றது தான் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம்ஸ் த ஸ்பெசிபிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். இதுல காமன் டைப் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் அப்படின்னாலே பிளஸ், மைனஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ்லாம். ரிலேஷனல்ல பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. லாஜிக்கல்ல அண்ட், ஆர், நாட்லாம் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இப்போ ஒரு கிளாஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சிசி கோஆர்டினேட்டர் தான், அவங்களுக்கு கோஆர்டினேட்டர் கண்ட்ரோல்ல தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஹெச்ஓடி கண்ட்ரோல்ல தான் ஆல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல. ஓகேவா? இப்போ பிரின்சிபல் கண்ட்ரோல்ல தான் காலேஜே எல்லா ஹெச்ஓடிஸும் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல்னா, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ள நம்ம எத்தனை லைன் கொடுத்திருந்தாலும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த எல்லா லைனும் ஒர்க் ஆகணும். ஓகேவா? இதுல நமக்கு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் இதுவா அதுவா அப்படின்னு நான் சூஸ் பண்றதுக்கு பேர் தான் டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவோம். ஸோ allow programs to choose different paths based on the condition. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் if else, switch case இதெல்லாம் யூஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்தா பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, எல்ஸ் இல்லைன்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணு. இவ்வளவுதான் பிரிண்டிங். ஓகேவா? அடுத்து லூப்பிங் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் திரும்ப திரும்ப அந்த இடம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப சுத்தி வர்றதுக்கு பேரு லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ allow repeated execution of the set of statement. ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பேரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, டு வைல் லூப் இருக்கு. ஃபார் இன்ட் i equal to 1 எடுத்துக்கோங்க, i less than or equal to 5, i plus plus print i அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 1ல இருந்து 5 வரையும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப திரும்ப சுத்தி வரதுக்கு பேரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல நிறுத்தி நீ இதை செய் அப்படின்னு நான் தடுத்து சொல்றது. இப்போ ஒரு ஒர்க்கை நான் உங்களுக்கு ஆல்ரெடி யாரோ கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த இடத்துல நான் நிறுத்தி இதை பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு நான் ஒன்று மாத்தி விடுறேன்ல, அந்த நார்மல் ஃப்ளோவை நான் மாத்தி விடுறதுக்கு பேரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இதுல என்னெல்லாம் டைப் இருக்குன்னா பிரேக், கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன்லாம் இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து செகண்ட் சாப்டர்ல நீங்க படிக்கிற சி ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட்ல கிளியரா வந்து டீட்டெயிலா படிப்பீங்க. ஜஸ்ட் இங்க ஹின்ஸா மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸை மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதிட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்து அந்த பிளாக் ஆஃப் கோடை ரீயூசபிள் எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்லி யூசிங் தட் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணா போதும், ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேரு தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a function is a block of code that performs the specific task. ஓகேவா? it promotes the code reusability and modularity. எக்ஸாம்பிள் int addன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், x yன்ற வேல்யூ வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸையும் ஒய்யையும் பிளஸ் பண்ணா போதும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எங்க கூப்பிட்டாலுமே எனக்கு அடிஷன் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா அரேஸ். அரே அப்படின்னா ஒரு சேம் டேட்டா டைப்னா இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டா இன்டீஜர், ஃப்ளோட்னு எடுத்துக்கிட்டா ஃப்ளோட், கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா கேரக்டர். அதே மாதிரி சேம் டேட்டா டைப்பை என்னால வந்து அடுத்தடுத்து மல்டிபிள் இதுல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்டு டு ஸ்டோர் த மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் த சேம் டேட்டா டைப் இன் சிங்கிள் வேரியபிள். ஸோ a ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு 1 2 3 4 5ன்னு ஒரு 5 வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளுக்கு நான் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு பேரு அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன? இட் enables the communication between the programmer and the user. ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்புட் வாங்கணும்னா scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்.
இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமருக்கும் யூசருக்கும் இடையில கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். 9th ஒன் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்லேருந்து அடுத்து கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸு டாப் டவுன் டிசைனு ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவாய்டிங் கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தடுத்து கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.